வந்து இது கட் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் கட் பண்ணி தைக்க சொல்லும் போது எக்கா நீங்கள் கட் பண்ணுங்க, நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படிதானே? ஆமாம். அப்புறம் இங்கே நம்மகிட்ட தைக்கும் போது இங்கேயே கட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கணும். ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து நம்ம மறுபடியும் நீண்ட இருக்க முள்ள நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அது முழுசாக உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் என்னை விட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு டெய்லர்ட்டு அது போகக்கூடாது. என் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது. என்கிட்ட கற்றுக்கிட்டா இங்கே எந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. இங்கே ப்ராப்பராக கற்றுக்கணும். அதே மாதிரி கட் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்து கட் பண்ணுறேன்னா அந்த இதை நீங்களே இங்கே இருக்கக்குள்ளே என்கிட்டயே அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை விட்டு வெளில போய் மறுபடியும் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு ஏற்கனவே இந்த இன்னொரு டெய்லர்ட்டு இந்த மாதிரி ஜெயா டெய்லர்ட்டு போனாங்க, அங்கே சரியாக வரல, மறுபடியும் இங்கே வராங்கன்னு வரக்கூடாது. உதாரணம் இவங்களும் தான். இவங்க வேறு ஒருத்தர்கிட்ட தையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ஆனால் ப்ராப்பராக கட் பண்ணுறாங்க. ப்ளவுஸு கட்டிங் எல்லாமே அந்த மாதிரி கரெக்டாக போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்களே தைச்சிப்பாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட கற்றுக்க வர்றவங்க என்ன செய்யணும்? ஒழுங்காக ப்ராப்பராக கற்றுக்கணும். இது இங்கே நல்லா என்னென்ன கட்டிங்க என்ன வரணுமோ ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு நான் வந்து சளைக்காமல் சொல்லிக் கொடுக்குறேன். 10 ட்ரிப்பாக அதுதான் சொல்கிறேன். 10 ட்ரிப்பாக இருந்தாலும் சளைக்காமல் சொல்கிறேன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி இங்கேயே கிளியர் பண்ணிவிட்டு போகணும். வெளியில் போகும்போது நல்ல ஒரு டெய்லராக போகணும். ஓகேவா?